திராவிட ஒவ்வாமை எந்தெந்த வடிவத்தில் இருக்கு? இப்ப நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க காலையில விழித்தது முதல் இரவு நீங்க உறங்க போகிறது வரை எந்த ஊடகத்தை திறந்தாலும் இந்த கூட்டணியில் ஒரு பிணக்கை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க பாப்பீங்க. ஊடகங்கள் வாயிலா, கருத்துருவாக்க தளத்துல, ஒப்பீனியன் மேக்கர்ஸ் சொல்லக்கூடியவங்க, எதிர்கட்சிகளை சார்ந்தவங்க என்னென்ன பாடுபடுறாங்க. அவர்களுடைய திட்டம் எண்ணம் ஈடேறவில்லை என்று சொன்னவுடன் அப்படியே எங்கள் தலைவரை எவ்வளவு சிறுமைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு 2 சீட்டு தான், கடைசி வரைக்கும் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான், கடைசி வரைக்கும் இவர் அடிமையா தான் இருப்பாரு. ஆனால் உண்மை என்ன? உண்மை அதுவா? கடைசி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு அடிமை மனோநிலையில் நாங்கள் பயணிக்கிறோமா? ஆளுமையாக பயணிக்கிறோம். அடிமை மனோநிலையில் யார் பயணிக்கிறார்னு தெரியும் உங்களுக்கு. அதிமுக என்கிற ஒரு கட்சி தனி கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை இப்போ. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு எத்தகையது என்பதை வரலாறு முழுக்க ஆய்ந்து பார்த்தால் தெரியும். கிட்டத்தட்ட 11 தேர்தல்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த நிமிடம் வரை 11 பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள். அதில் 4 தேர்தலை தவிர 2024 தேர்தல் வரை 1999 தேர்தல், 2004 தேர்தல், 2006 தேர்தல், 2016 தேர்தல், 4 தேர்தல்களை தவிர 11 தேர்தல்களில் கிட்டத்தட்ட 7 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சந்தித்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்படி இது சாத்தியம்? ஒரு தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாலே அடுத்த தேர்தலுக்கு அந்த கூட்டணி சாத்தியம் இல்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். நம்ம கூட்டணியிலே, இந்தியா கூட்டணியிலேயே இந்திய அளவில் அதுதான் நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடங்கி 1/4 நூற்றாண்டு கடந்த நிலையில் 11 பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிற நிலையில் அதில் 7 தேர்தல்களை ஒரே கட்சியோடு, திமுகவோடு தொடர முடிகிறது, சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே தொகுதி பங்கீடு அல்லது பிற ஆதாய நோக்கங்கள் என்கிற அளவில் அதை தொடர முடியுமா? ஒரு கொள்கை உறவு இருப்பதனால் தான் தொடர முடிகிறது. கொள்கை உறவு இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை.